அனைவருக்கும் வணக்கம். கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் ஃபார் 14th நவம்பர் ட்ரேட் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ ரெகுலராக நம்ம மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கான்டெக்ஸ்ட் ரைட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு ட்ரேடரும் ட்ரேடு ப்ரிப்பரேஷனை ஃபாலோ பண்ணுற மூலிமா அவங்க மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஸோ எஸ்டர்டே உடைய நம்மளுடைய டிஸ்கஷனில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? எஸ்டர்டேயோட கான்டெக்ஸ்டில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேற்று வந்து ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல் இருந்தது. ஸோ அந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் டிரைவ் கொடுக்க போகிறாங்களா, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் கொடுக்க போகிறாங்களா, இல்லை ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் கொடுக்க போகிறாங்களா. ஸோ நேற்று நம்ம பேசியிருந்தோம், ப்ராப்பராக இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷனோட மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நேற்று ஹைலைட் பண்ணியிருந்தோம். கிளியருங்களா? ஸோ இந்த லெவலை கிளியர் பண்ணணும்னு சொல்லி பேசியிருந்தோம். இதுதான் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது இல்லை, அதுதான் மார்க்கெட் ஜெனரேட் இன்ஃபர்மேஷன் சார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணணும். அதே மாதிரி என்னங்க ஆச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு? ஓப்பன் டெஸ்ட்டு டிரைவு ப்ராப்பராக பேலன்ஸு, அதுக்கப்புறம் ப்ராப்பராக அந்த நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது நம்ம பேசின லெவல் கிட்ட வரைக்கும் மார்க்கெட் போயாச்சு. ஓகேங்களா? இட்ஸ் ஆக்ஷன் ப்ராசஸ், இட்ஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ நிறைய இண்டிகேட்டர் நமக்கு ஓவர் சோல்டுன்னு காமிச்சிருக்கோம், புரியாமல் இருந்திருப்போம். அதெல்லாம் ஆக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு கரெக்டாக புரியும். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிலோவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும், இந்த லெவலுக்கு கீழே கன்ஃபார்ம் ஆகணும் பேசியிருந்தோம், மார்க் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி பிலோவில் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது. ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆக்ஷன் ப்ராசஸ் பிரகாரம் இந்த இடத்துல ப்ரொஃபைல் இன்றைக்கி இருக்குது. ஓகேங்களா? ஸோ டே டு டே நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பெஸ்ட்டு ட்ரேடராக வர முடியும். ஓகேங்களா? ஸோ கான்டெக்ஸ்ட் ரைட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே 31 அக்டோபர்லேருந்து உங்களுக்கு சீரியஸாக வந்துட்டு இருக்குது. இதை ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள், ஆனால் பர்ஃபெக்டாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது ஒரு கண்டினியூஷன் புரியும். ஓகேங்களா? ஒரு 10 days ப்ளஸ் நீங்கள் கண்டினியூஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே கான்டெக்ஸ்ட் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுமாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய பேசிக்குன்னு இல்லை, ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை பற்றி டீட்டெயில்டாகவே இதில் இருக்குது. இது ஓரளவுக்கு பேசிக்காக பிகினருக்கு போதுமானது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய லேர்னிங் ப்ளஸ் உங்கள் கான்டெக்ஸ்ட் ட்ரைனிங் எல்லாம் இங்கே இருக்குது. இதையும் தாண்டி நீங்கள் ப்ராப்பராக எண்ட் டு எண்ட் அட்வான்ஸ் லெவலுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான ஃபீட்பேக்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில், அதை பாருங்கள். என்ரோல் பண்ணுறதுனா elearnprofile.com வழியாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மென்டர்ஷிப் கோர்ஸை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 14th நவம்பருடைய கான்டெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டு லேர்னிங் இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் 10 days நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு ட்ரேடர் எப்படி கேண்டில் ஸ்டிக் சார்ட்லேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டிபிஓ சார்ட்டாக மாற்றுறது அப்படின்றத நீங்கள் முதல்ல பழகிக்கணும். இது வந்து இன்னையோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுடைய சார்ட், இந்த இடத்துல ஃபஸ்ட் சார்ட்டில் இருக்கிறது. அப்போ இங்கே கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் உங்களுக்கு என்னங்க செல்லிங் ப்ரெஷரை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பிகினிங்கில் என்ன பண்ணுவீங்க, செல்லிங் ப்ரெஷர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு புரிதலுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த லோவை கட் பண்ண பிறகு நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குது. தென் மார்க்கெட் இது வந்து ஒரு நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரால் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக ட்ரேடை கண்டினியூ நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்போமா, தைரியமாக இந்த லெவலுக்கு அப்புறம் ஹோல்ட் பண்ணி இது வரைக்கும் வந்திருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. அது டெஃபினட்டாக நம்மளால முடியாது. இதே இங்கே ப்ரொஃபைல் ட்ரேடராக இருக்கும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டோடைய அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன், அந்த டே எப்படி டெவலப் ஆகுது, ஓகேங்களா, இதோட காம்பனன்ட்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து புரிய ஆரம்பிக்கும். சாரி. ஸோ இன்னைக்கு மார்னிங்கே மார்க்கெட்டு ஓப்பன் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லொக்கேஷனை டெஸ்ட்டு டிரைவ் தென் கரெக்டாக வந்து ஐபி ஃபார்மேட்டு முடித்தாங்க. அப்புறம் இந்த இடத்துல ரிவர்ஸ் பேக் மார்க்கெட் நடந்தாலும் ப்ராப்பராக என்ன பண்ணலை, இந்த ஏ பீரியட் ஓப்பனை மார்க்கெட் பிரேக் பண்ணவே கிடையாது. அட் சேம் டைம் இங்கே ஐபி இனிஷியல் பேலன்ஸை அவங்க என்ன பண்ணல, ஆஃபுக்கு மேலே கன்வெர்ட் ஆகி வரவே இல்லை. ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை.
ப்ராப்பராக இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு தென் இந்த இடத்துல ஜே பீரியடில் ஒரு ரேலியை பிக்கப் பண்ணியிருக்காங்க. ரேலியை பிக்கப் பண்ணால் டெஃபினட்டாக லோவை கிளியர் பண்ண சான்சஸ் இருக்குது. லோவை இங்கே கிளியர் பண்ணி ப்ராப்பராக அவங்க டெஸ்டினேஷனை ரெஃபர் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபாலோ ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன நடக்கும், ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஸோ லாஸ்ட் 1 ஹவர் நான் மோஸ்ட்லி கன்சிடர் நாங்கள் பண்ண மாட்டோம், இல்லை லாஸ்ட் 2 கேண்டில் கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கவரிங்காக டே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. இதே ப்ரொஃபைல் ஷேப் அப்படின்னும் போது பெல்காவாக உங்களுக்கு அழகாக ப்ரொஃபைல் ஷேப் பார்க்குறோம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு கன்வர்ஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பிஓசி. ஓகேங்களா. இந்த பிஓசியில் மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்போது இன்கேஸ் நாளைக்கு இங்கேருந்து ப்ராப்பராக இந்த பிலோ லெவலில் மார்க்கெட் கட் பண்ணி போக முடியாமல் ஆப்போசிட்டில் வராங்கன்னா அவங்க எங்கெங்கே வருவாங்க, ப்ராப்பராக இந்த ஃபேர் வேல்யூக்கு வருவாங்க. ஏன்னா எக்ஸ்பைரி இருக்குது, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஃபேர் வேல்யூக்கு வருவாங்க. அப்போது ஆக்ஷன் மார்க்கெட் நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த பேலன்ஸை தாண்டி இங்கே என்ன பண்ணணும், உங்களுக்கு பிலோவில் இன்றைக்கி போன மாதிரியே என்ன பண்ணணும், நாளைக்கு நடந்தால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிளியருங்களா. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வைஸாக உங்களுக்கு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்டபிளாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எந்த சிஸ்டமை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. பர்ஃபெக்ட்டுங்களா. அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நமக்கு என்ன இந்த ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, செல்லிங் டைல் ப்ராப்பர் நமக்கு செல்லிங் டைல் இன்னைக்கு கன்சிடர் ஆயிருக்கு. செல்லிங் டைல் நல்ல ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. டே பிகினிங்கில் நல்ல பேலன்ஸ் நடந்திருக்கு. அந்த பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் வெளியில் இனிஷியேட்டிவ் போயிருக்கு. அப்போ அந்த இனிஷியேட்டிவ் கண்டினியூ ஆகுதுன்னா அகெயின் என்ன பண்ணணும், ஃபேர் ப்ரைஸ்க்கு வரணும். நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கரெக்டாக இதை கவனித்து எக்ஸ்பைரி ட்ரேடு பாருங்கள். ஓகேங்களா. அப்புறம் அகெயின் இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நடந்தது, ஒரு 2 பீரியட் ஸ்மால் பேலன்ஸ் நடந்தது. அகெயின் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மெயினாக பார்க்கப்போ நமக்கு இந்த பேலன்ஸ் தான் மெயின். இந்த பேலன்ஸ்லேருந்து நமக்கு என்ன வேணும், பிலோவில் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸ்லைட் செல்லிங் டைல் இருக்குது. இது செல்லிங் டைல் சொல்ல முடியாது, ஒரு புல் பேக் லோ, ஒரு எல்பியில் ஒரு லோ வந்திருக்கு. அது லாஸ்ட் பீரியடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அதை கிளியர் பண்ணுறது நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் உங்களுக்கு இழுபறியாக இருக்க சான்சஸ் இருக்குது. இழுபறி மீன்ஸ் என்ன, கொஞ்சம் டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் பேக். யூஸ்வலாக எக்ஸ்பைரி அன்றைக்கி விளையாடக்கூடிய விளையாட்டுகள்லாம் நாளைக்கு விளையாடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் திரும்ப ரிவர்ஸ் பேக் வரலாம். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கலாம். பட் கான்டெக்ஸ்ட் வைஸாக நமக்கு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸு செல்லிங் டைல், நல்ல பேலன்ஸ் ப்ரொஃபைல், இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. ஓகேங்களா. தென் ஸ்மால் பேலன்ஸ் இருக்குது. இந்த பேலன்ஸ் கீழே மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் ஆகி இந்த லோவை கிளியர் பண்ணி ஃபர்தராக அடுத்த ரெஃபரன்ஸ்க்கு போகணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ரெஃபரன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம மந்த்லி, வீக்லி, டெய்லி அந்த சார்ட் வழியாக பார்க்கலாம். ஸோ மந்த்லி சார்ட்டாக பார்க்கும்போது நமக்கு என்ன இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ மந்த்லி சார்ட்டாக பார்க்கும்போது இன்றைக்கி அந்த ஆகஸ்ட் மந்தோடைய லோவை இன்றைக்கி கிளியர் பண்ணியிருக்காங்க. கவனிங்க, இந்த லோவை இன்றைக்கி கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த லோவை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த லோவை இன்றைக்கி டேயில் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்த டெஸ்டினேஷன் பக்கத்துலேயே இருக்குது. எங்கே 23,500 நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா. அப்போ மார்க்கெட் எங்கே இன்றைக்கி இருக்குது, 23,800 இருக்குது, 23,500 நெக்ஸ்ட். அப்போ நெக்ஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கு பொட்டென்ஷியல் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த 300 பாயிண்ட்ஸ் பொட்டென்ஷியல் முடிச்சுட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் பேக் ஆகும் சான்சஸ் இருக்குது. 300 பாயிண்ட்ஸ் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ், 431. ஓகேங்களா. ரவுண்ட் நம்பர் 23,500. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல கேப் இருக்குது. யூ கேன் யூட்டிலைஸ் இந்த ரெஃபரன்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ண முடியும். 500 லைன் போட்டுகிட்டே பார்த்துடலாம். ஓகேங்களா. லோ இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்கு, 23,581. ஓகேங்களா. 426. அப்போ எவ்வளோதான், ஒரு 40 பாயிண்ட்ஸில் இருக்குங்க. ஒரு 40 பாயிண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட்டு ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ரிவர்சல் ஆகி பேலன்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அப்படி வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணணும். எவ்ரி 75 மினிட்ஸ்க்கு நீங்கள் செக் பண்ணுங்கள். வீக்லியில் 1 டைம் ஃப்ரேம்
ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், கிளியராக இருக்கும். ஒன் டைம் ஃப்ரேம் மட்டும் பாருங்க. ஓகே, சாரி, இது வந்து டே சார்ட்டு. ஸோ டேயில் தான் பார்க்கணும். வீக்லியில் அதே மாதிரி ஒன் டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போது உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, 40 பாயிண்ட்ஸ் கிட்ட பர்ஃபெக்டாக நாளைக்கு. அப்போது கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் நமக்கு கிளியராக இருக்கும். வீக்லி ப்ரொஃபைல், இப்போ வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்பொழுது கண்டினியூஸாக இருந்த அந்த ரேஞ்சை இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், ஒரு சிங்கிள் பிரிண்ட்டோட சிங்கிள் பிரிண்ட்டாக இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு அனாமலியோட மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு பேலன்ஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருந்தது. ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் இன்றைக்கி 12th ஜனவரி அண்ட் 19th ஜனவரி இந்த பர்டிகுலர் பேலன்ஸ்டு லொக்கேஷன் மார்க்கெட்டை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, தாங்கி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை தே வில் கொஞ்சம் பையிங் வந்து அந்த இடத்துல என்ட்ரியை காமிச்சிருக்காங்க. ஸோ தட் 23,371 அங்கே வீக்லியில் நமக்கு என்ன காமிச்சிது, ஒரு 40 பாயிண்ட்ஸ் காமிச்சிதுங்களா. இப்போ எவ்வளோங்க, 594. இன்றைக்கி லோலேருந்து 577லேருந்து இது வரைக்கும் மார்க்கெட் வர சான்சஸ் இருக்குது 387. ஓகேங்களா, 577 380 200 பாயிண்ட்ஸ். அப்போ 200 பாயிண்ட்ஸ் நல்ல வேலட்டைலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி டே இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கான்டெக்ஸ்டோடு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ அவங்க குயிக்காக அதை கிளியர் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பேக் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் வீக்லி ப்ரொஃபைலில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். தென் டெய்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது கான்டெக்ஸ்ட் வைஸாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ டெய்லி ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் வைஸாக பார்க்கும்போது நமக்கு என்னென்னா கான்டெக்ஸ்ட் வைஸாக ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் வித் இது வந்து நல்ல ஒரு லேட் ஸ்பைக் இன்றைக்கி இருந்துச்சு. லேட் ஸ்பைக்கு இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணாங்க, ஓப்பன் டெஸ்ட்டு ட்ரைவ் பண்ணி லேட் ஸ்பைக்கை அக்செப்ட் பண்ணாங்க. அப்போ லேட் ஸ்பைக்குனா என்னன்றது அந்த லேர்னிங் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். அப்புறம் இங்கே சிங்கிள் பிரிண்ட்லாம் ஆக்டிவாக இருந்துச்சு. தென் ப்ரீவியஸாக இருந்த அந்த லோவை இன்றைக்கி ப்ராப்பராக செல்லிங் டெய்ல் வச்சு கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பேலன்ஸ் ப்ரொஃபைல். அந்த பேலன்ஸ் ப்ரொஃபைலுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்குது. அந்த இடத்துல மார்க்கெட்டிங் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இது வந்து கிளியர் ஆகி போகிறதுக்கு சான்சஸ். அப்போ இந்த ஸ்மால் ஒரு பேலன்ஸ் நாளைக்கு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக மார்னிங் இருக்கும். இதை கிளியர் பண்ணாமல் உள்ளே வர முடியாது. அதுலேருந்து இதை டெஸ்ட் பண்ணாமல் வெளியே போக முடியாது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து நீங்கள் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகி ஓப்பன் ட்ரைவ்லேயே போகுதா, ஓப்பன் ஆகி ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவில் போகுதா, இல்லை ஓப்பன் ஆகி ரிஜெக்ட் ரிவர்ஸில் உள்ளே வரப்போதா அப்படின்றத கிளியராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டெக்ட் வைஸாக நாளைக்கு பார்க்கணும். இதுதான் நிஃப்டியில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ லெவல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம வந்து இதில் பார்த்த லெவல்ஸ் தான் இங்கே வீக்லியில் பார்த்த லெவல்ஸே நல்லா ஸ்ட்ராங்கான லெவல்ஸ் இருக்குது. அந்த லெவல்ஸே நீங்கள் பக்கம் நோட் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி நீங்கள் நோட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் லெவல் 536. ஓகேவா. ஸோ 23,536 லெவலில் தான் உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி லோ வந்து 519 வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி வந்தது. நம்ம 600 536 50-60 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பொட்டென்ஷியல் மார்னிங்கில் ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாமே அவங்க முடித்த மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாளைக்கு ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி நான் அழகாக சொல்லிக்கிறேன், ஓப்பன் ஆகி ஏ பீரியட், பி பீரியட், அதுக்கப்புறம் அந்த இனிஷியல் பேலன்ஸ், அந்த ஃப்ளோவில் மார்க்கெட் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஆக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆக்ஷன் ப்ராசஸ் என்ன பண்ணாங்கன்னு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ தட் அதை ஃபாலோ பண்ணி, அதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அதுலேருந்து ஃபர்தராக நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நேற்றோட க்ளோசிங். இந்த இடம் வந்து ஒரு லேட் ஸ்பைக் இருந்துச்சு. லேட் ஸ்பைக், ஒரு ஸ்மால் பேலன்ஸ், இன்றைக்கி கேப் டவுன் அண்ட் எக்ஸாக்டாக அந்த மைக்ரோ ஸ்மால் பேலன்ஸை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் க்ளோசிங் பி பீரியட், இங்கே பி பீரியட் ஓப்பன் ஆகி அகெயின் ஓப்பனை டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பிலோவில் க்ளோஸ். அப்போ ஐபி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஐபி ஃபார்ம் ஆன பிறகு சி பீரியட் நமக்கு ஃபெயில்டு ஆக்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபெயில்டு ஆக்ஷன் கொடுத்த பிறகு மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வந்து இந்த ஐபியோட ஆஃபை தாண்டாமல் இருக்கணும். ஓகேங்களா. அப்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த பேலன்ஸ்லேருந்து உங்களுக்கு வேலட்டைல் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வருது. ஓகேங்களா. அப்போது இந்த ஒரு ஸ்டேஜாக நீங்கள் ஃபாலோ, ஓப்பன் ஆகிட்டு இனிஷியல் பேலன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸோடைய ஸ்டாப் லாஸு, இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களால் ட்ரேடை ஹோல்ட் பண்ண முடியும். இப்போ முக்கியமாக என்னென்னா, நம்மளை ஹோல்ட் பண்ண முடியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க,
வேலட்டைல் பண்ணி நம்ம வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த கான்செப்ட் வைஸாக மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் போகும்போது இந்த இடத்துல இந்த ஃபெயில்டு ஆக்ஷனே நடந்தாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அசராமல் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன கன்வர்ஷன் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஏபி போர் ஐ போர்லோ அந்த வீடியோவில் இருக்கும். ஃபெயில்டு ஆக்ஷன் வீடியோவில் இந்த கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் போய் பாருங்கள். இந்த இடத்துல இந்த ரிவர்ஸ் ஆகுதா இல்லை ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா? அப்போ என்னாச்சு, ட்ரெண்ட் இன்னைக்கு கண்டினியூ. அப்போ இங்கேருந்து வரைக்கும் இன்னைக்கு என்னங்க நடந்திருக்கு, ஒரு இனிஷியேட்டிவ் செல்லிங் நடந்திருக்கு. இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருந்துச்சுல லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக, அந்த ரேஞ்சிலேருந்து இன்னைக்கு இனிஷியேட்டிவ் செல்லிங் நடந்திருக்கு. அப்போ இந்த இனிஷியேட்டிவ் செல்லிங் ஃபர்தராக உங்களுக்கு கண்டினியூ ஆகுமா இல்லை ரிவர்ஸ் ஆகுமான்றது நாளைக்கு ப்ராப்பராக ஆக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, யூ கோ அண்ட் சி ஃபார் பேங்க் நிஃப்டி. அப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, பேங்க் நிஃப்டிலையும் இதே மாதிரி நீங்கள் கேண்டில் ஸ்டிக் சார்ட் வச்சு பாருங்கள். மார்னிங் உங்களுக்கு வேலட்டைல், அதுக்கப்புறமா ஒரு பேலன்ஸ், ஒரு மல்டிபிள் கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன கண்டினியூட்டியாக உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அழகாக ஆக்ஷன் ப்ராசஸ் ஓப்பன் டெஸ்ட்டு ட்ரைவ் ஆகலை. உங்களுக்கு என்னாச்சு, இந்த இடத்துல ஏ அண்ட் பி பீரியட் ப்ராப்பராக ஒரு இனிஷியல் பேலன்ஸாக உங்களுக்கு இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த இனிஷியல் பேலன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபெயில்டு ஆக்ஷன் மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பேலன்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் எத்தனை மணி நேரம், 1 2 3 ஹவர்ஸ் கிட்ட என்ன பண்ணாங்க, பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க இந்த ரேஞ்சை கட் பண்ணாங்க. எந்த ரேஞ்சு, இங்கே உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கும், இங்கே இந்த ஃபைலில் பார்த்தா ஒரு ரேஞ்ச் இருக்கும், இந்த ரேஞ்சை கட் பண்ணாங்க. இந்த ரேஞ்சை கட் பண்ணி கீழே வச்சுட்டு ஏன் ரிவர்ஸ் பேக் ஆனாங்கன்னு யோசிங்க. ஓகேங்களா, ரிவர்ஸ் பேக் ஆகிருக்காங்க. அப்போது இதை கொஞ்சம் நாளைக்கு நிதானமாக நம்ம ஆக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, அதை நம்ம வீக்லி மந்த்லி பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, அப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்டாக போகும்போது என்ன இருக்குது, உங்களுக்கு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன், நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பிரிண்ட், அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு 3 பீரியடில் ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ நிஃப்டியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரினா நாளைக்கு இந்த பேலன்ஸை மார்க்கெட் கீழே கன்ஃபார்ம் ஆகி ஃபர்தராக போகணும். அதேமாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மேலே கன்ஃபார்ம் ஆனால் மேலே வர முடியும். ஸோ மந்த்லி ப்ரொஃபைலில் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போங்களா. ஸோ மந்த்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி மந்த்லி ப்ரொஃபைலில் உங்களுக்கு பாருங்கள், எஸ்டர்டே ஒரு அந்த ப்ரீவியஸ் மந்தோட ஹை அண்ட் லோ நல்லா கவனிங்க. ப்ரீவியஸ் மந்தோட லோவை இன்னைக்கு மார்க்கெட் கட் பண்ணி போயிட்ட உடனே ரிவர்ஸ் வந்திருக்கு. அப்போது ப்ரீவியஸ் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் மந்தோடைய ரெஸ்பான்சிவ் பையர் எங்கே இருக்கிறாங்க, இன்னையோட லோவில் இருக்கிறாங்க, இந்த மந்த்துக்கு லோவில் இருக்கிறாங்க. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. புரியுதுங்களா, அகெயின் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டில் வந்து இங்கே ஆக்டிவாக இருக்குது. கிளியருங்களா, இது மந்த்லி ப்ரொஃபைலில் இந்த இடம் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் பிளேஸாக இருக்குது. அதுலேருந்து இங்கே ரிவர்ஸ் எடுத்துருக்கிறதுனால ஃபர்தராக இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக மூவ் இருக்கும்னு சொல்லி கண்ணை மூடின்னு செல்லிங்லாம் போயிடாதீங்க. இன்றைக்கி வந்து பேரிஷாக இருந்துன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு மந்த்லி ப்ரொஃபைலில் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. தென் வீக்லி ப்ரொஃபைல், அப்போ வீக்லி ப்ரொஃபைலாக பார்க்கும்போது லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேஞ்ச், வைடு ரேஞ்சில் இருந்து அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் வெளியே போன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பவும் பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. அப்போது லோவில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல பையிங் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வீக்லியில் நமக்கு கிடைக்குது. அதை தாண்டி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் இருக்குது. எக்ஸாக்டாக எங்கேங்க 50,000. ஸோ இன்றைக்கி எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்தாச்சு, 50,100 வரைக்கும் வந்தாச்சு. இன்னொரு 100 பாயிண்ட் தான் இருக்குது இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஓகேங்களா, அப்போ பெரிய ஃப்ளோ வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மணி இனிஷியேட்டிவ் செல்லிங் பண்ணாமல் நமக்கு கிடையாதுன்னு தெரியுது. அப்போ நாளைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ரெஃபரன்ஸ் என்ன, இனிஷியேட்டிவ் செல்லிங்க்கு உண்டான ரெஃபரன்ஸ் கிடைக்குதுங்களா, செல்லிங் டெயில் கிடைக்குதா, ஒரு சிங்கிள் பிரிண்ட் வருதா, ஒன் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் கிடைக்குதா, அதெல்லாம் பார்க்காம அவசரப்பட்டு செல்லிங் போயிடாதீங்க. ஓகே, தென் இன்னையோட ப்ரொஃபைலோடைய டெய்லி ப்ரொஃபைல் வச்சு நம்ம கான்டெக்ஸ்ட் முடிச்சிடுவோம். ஸோ கான்டெக்ஸ்ட் வைஸாக ஏற்கனவே நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணால் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷனை என்ன பண்ணணும், மார்க்கெட் கிளியர் பண்ணாமல் அப்சைடு போக முடியாது. ஓகேங்களா, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூட்டியாக இன்றைக்கி ஓப்பன் டெஸ்ட்டு ட்ரைவு, அப்புறம் பேலன்ஸு, அப்புறம் சிங்கிள் பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் சிங்கிள் பிரிண்ட்டு, தென் ஃபைனலாக மார்க்கெட் ரிவர்ஸ் பேக் அண்ட் பேலன்ஸ் அண்ட் க்ளோஸ். ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள்
ரொம்ப அழகாக நோட் பண்ணிவிட்டு பார்க்கணும். ஓகேவா? ரொம்ப நோட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இன்றைக்கி என்னங்க, ஒரு ஸ்மால் டெய்ல் இருக்குது இந்த இடத்துல, ஒரு ஸ்மால் டெய்ல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்மால் டெய்ல் இருக்குது. அது எதுக்கு? நேத்தோடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் 2வை கிளியர் பண்ணுறதுக்காக கரெக்ட் பண்ணுது. புரியுதுங்களா? தென் ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேம் இன்னைக்கு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் லோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது இந்த இடத்துல. லோ கான்ஃபிடென்ஸ் செல்லிங் அகெயின் ஸ்லைட்லி. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வரைக்கும் ஃப்ளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதுக்கப்புறம் சிங்கிள் பிரிண்ட் வச்சு கொண்டு போயிருக்காங்க. மேபி டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்காக கொண்டு போன மாதிரி இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, ஆனால் டார்கெட் ரீச் பண்ணுவோன்னு கொண்டு போன மாதிரி தான் எனக்கு இருக்க தவிர அது இதுக்கப்புறம் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் பேக் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. எதுக்கு? திரும்ப 5800க்கு இல்லை 5500க்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 600 வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த லொக்கேஷன்ஸ்க்கு மார்க்கெட் ஆக்ஷன் இருக்க சான்சஸ் இருக்குது. பிலோலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் தான் இப்போதைக்கு லெவல்ஸ் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால ப்ளீஸ் ஃபாலோ தி ஆக்ஷன் ப்ராசஸ் வித் ப்ராப்பர் கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் சம்மரி, ஆப்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ட்ரேட் ப்ரிப்பரேஷனோட போங்க. அப்போ என்னோடய ப்ரொஃபைலில் நமக்கு என்ன வெயிட்டேஜாக இருக்குது? இந்த இடத்துல ஒரு செல்லிங் டெய்ல் இருக்குது, ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போது ஒரு பையிங் டெய்ல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்மால் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நல்ல இன்றைக்கி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இன்றைக்கி ப்ரைஸ் இருக்கிறதுனால நாளைக்கு என்ன ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத கிளியராக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஆக்ஷன் ப்ராசஸ் கிளியராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். வெரி க்ரூசியலாக இருக்குது. அது மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இங்கே செல்லிங் டெய்ல் அண்ட் பையிங் டெய்ல், இங்கே ஒரு ஸ்மால் பேலன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், இந்த ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. நியர்பை இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நாளைக்கு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ப்ராப்பராக ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் ஹெட்ஜிங்கில் பண்ணுங்கள். ட்ரேடை நேக்கட் என்ட்ரிலாம் போகாதீங்க, ஹெட்ஜில் பண்ணுங்கள். ப்ராப்பராக ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஆப்ஷன் ட்ரேடராக பண்ணுங்கள். நான் பையர், நான் செல்லர் அந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ளே ட்ரேடிங்லாம் பிரிச்சுக்காதீங்களா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? பையிங் பண்ணுறவங்க செல்லிங்கை ஹெட்ஜிங்காக வச்சு பண்ணுங்கள், செல்லிங் பண்ணுறவங்க பையிங்கை ஹெட்ஜிங்காக வச்சு பண்ணுங்கள். ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல் ஆப்ஷன் ட்ரேடராக நீங்கள் வித் ப்ராப்பர் கான்டெக்ஸ்ட் அண்ட் ட்ரேட் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டூல் தான் நீங்கள் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணி ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டெவலப் பண்ணிட்டு வரணும். வந்துட்டு நீங்கள் அப்போ தான் ட்ரேடிங்கை ஒரு கரியராகவோ அதே நேரத்தில் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராகவும் நீங்கள் வர முடியும். ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து வர முடியாது. அது ரொம்ப நாள் நம்ம நீடித்து முன்னேறி வரதுன்றது கஷ்டம். இதை தான் செபியோட அப்டேட்டோ ரிப்போர்ட்டும் வருது. அதோட இம்பேக்ட் தான் நமக்கு என்னது, லாட் சைஸு, மார்ஜின் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ லேர்னிங் பண்ணுங்கள். மென்டார்ஷிப் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வி ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ.